வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா நேஷ்னல் இன்கம். ஓகேங்களா? ஸோ நேஷ்னல் இன்கம் பற்றி இப்போ கொஞ்சம் லைவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஆல் தி பெஸ்ட், இதெல்லாம் பண்ணுங்கள். ஓகேவா? சரி வாங்க, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ த நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா வாஸ் ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட்டட் பை. ஸோ நேஷ்னல் இன்கம் இந்தியாவில் யார் ஃபர்ஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணுறாங்க? ஸோ உங்களுக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்திருக்கும். ஓகேவா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க, ஆன்சர் பார்க்கலாம். ஸோ யார் ஃபஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் இந்தியாவில் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? ஸோ தாதாபாய் நவ்ரோஜி தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக நேஷ்னல் இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணுறாரு. எந்த இயர்லன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1876. ஓகேவா? சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Which of the following is not a method of calculating national income? Okay, answer பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஓகே கிடையாது. ஓகேங்களா? ஸோ சேவிங் மெத்தடுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கிடையவே கிடையாது. டோட்டலாக நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறது மொத்தம் 3 மெத்தட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் அண்ட் ப்ராடக்ட் மெத்தட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ சேவிங் மெத்தட் வந்து நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறதுக்கான மெத்தட் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன்? What are the components of gross domestic capital formation? ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்தேன்னா அதோட இயர்ஸை வந்து அந்த கொஷின் சைடில் போட்டு விட்டுறேன். ஓகேவா? சரி ஓகே, வாங்க பார்க்கலாம். ஸோ எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ கிராஸ் டொமஸ்டிக் சேவிங் அண்ட் கேபிட்டல் இன் இன்ஃப்ளோ அண்ட் கிராஸ் டொமஸ்டிக் ஃபிக்ஸட் கேபிட்டல் ஃபார்மேஷன் அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டாக், இது எல்லாமே தான் வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் கிராஸ் டொமஸ்டிக் கேபிட்டல் ஃபார்மேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். வாட் ஆர் த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்? ஸோ நமக்கு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னாவே கண்டிப்பாக அந்த 4 விஷயம் ஞாபகம் வந்துடணும். ஸோ ஈஸி கொஷின் தான், எல்லோரும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி கொஷின். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ஸ், இதுதான் வந்து 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு சிலர் ரெண்ட்டு, வேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அதை வச்சு சொல்லுவீங்க. அது கிடையாது. லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன்ஸ் தான் கரெக்ட். ஓகேவா? சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். இன் கால்குலேட்டிங் த கண்ட்ரிஸ் ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸஸ், which one of the following is not included? சரி வாங்க பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஜிஎன்பி கால்குலேட் பண்ணுறப்போ எதை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்கன்னா டெப்ரிஷியேஷன் அலவன்சஸை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஒரு பொருட்கள் ஏதாவது ஒரு டேமேஜோ ஆர் அதோட தேய்மானங்கள் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் இந்த டெப்ரிஷியேஷன் அலவன்சஸ் அப்படின்றத வந்து ஜிஎன்பி கால்குலேட் பண்ணுறப்போ இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதுவும் எப்போனா டியூரிங் அந்த அட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்போ. ஓகேவா? சரி வாங்க, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் எம் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, இது வந்து கீழே கொடுத்துருக்க எதை கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா?
ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சொல்லுங்க. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட்டை ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இது. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் எம்னா வந்து இங்கே இம்போர்ட்டு, ஆர் மைனஸ் பினா வந்து இங்கே எக்ஸ்போர்ட். ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட்? இதுக்கெல்லாம் அந்த ஃபார்முலாஸ் புக்கில் கொடுத்துருக்க அந்த ஃபார்முலாஸ் நல்லா படிச்சுக்கிட்டா போதும், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ வாங்க. ஸோ கொடுத்துருக்கிறதுல எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நன் ஆஃப் தி அபவ். ஓகேவா? ஸோ எல்லாமே வந்து கரெக்டான பேர் தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின். Which of the following is the problem in estimation of national income in India? Which of the following is the problem in estimation of national income in India? Okay, answer பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்ஸ்னால் இப்போது நம்ம பேங்க் மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு கண்டிப்பாக அந்த எவிடன்ஸ் தெரியும் நம்ம எவ்வளோ அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே இப்போ நம்ம ஒரு பர்சன் டு பர்சன் டேரெக்டாக போய்ட்டு நான் இவ்வளோ அமௌண்ட் அவர்கிட்ட கொடுக்குறேன், இந்த மாதிரி இப்போது எப்படி சொல்கிறது, நான் ஆர்கனைஸ்டு நிறையா ஷாப்ஸ்லாம் இருக்கும் பார்த்துக்கிட்டிங்களா, அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து மானிட்டரைஸ் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இந்தியாவில் இருக்குது நேஷ்னல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? சரி வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which sector contributes the major share to our national income? So இது ரொம்ப ஈஸி கொஷின், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க. ஸோ எந்த செக்டார் வந்து நேஷ்னல் இன்கம்க்கு மேஜர் ஷேர் கான்ட்ரிபியூஷன் கொடுக்குதுன்னா ஆப்ஷன் சி சர்வீஸ் செக்டார் தான். ஓகேங்களா? ஸோ சர்வீஸ் செக்டார். சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். பர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலா. பர் கேபிட்டா இன்கமோட ஃபார்முலா. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ இதுவும் ஈஸி கொஷின் தான். ஸோ ஆப்ஷன் சி நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஓகேவா? ஸோ நேஷ்னல் இன்கம்மை டோட்டல் பாப்புலேஷனோட டிவைட் பண்ணால் நம்மளோட இண்டிவிஜுவல் பர் கேபிட்டா இன்கம் தெரிஞ்சிடும். சரிங்களா? வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா இஸ் எஸ்டிமேட்டட் பை. ஸோ நேஷ்னல் இன்கம் வந்து யார் எஸ்டிமேட் பண்ணுறா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? சரி வாங்க பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் இன்கம் வந்து இந்தியாவில் யார் எஸ்டிமேட் பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் தான் இந்தியாவில் நேஷ்னல் இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ த பர் கேபிட்டா இன்கம்
in India in 1867-68 was first ascertained by ascertained. ஓகே, யாருன்னு பார்க்கலாமா? வாங்க யாருன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சாரி, இதுக்கு வந்து டச்சு தப்பாக இதை மாற்றி ரெஸ்பான்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. ஸோ தாதாபாய் நவரோஜி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ பர் கேபிட்டா இன்கம் இன் இந்தியா 1867-68 ஃபர்ஸ்ட் யார் அசெண்டன்ட் பண்ணுறாருனா தாதாபாய் நவரோஜி தான் ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இன் அன் ஓப்பன் எக்கனாமி GDP is the sum of ஓகே வாங்க பார்க்கலாம். ஸோ ஓப்பன் எக்கனாமியில் ஜிடிபி வந்து ஏதாச்சும் இது பண்ணுவோன்னா ஆப்ஷன் ஏ கன்சம்ஷன், கிராஸ் இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா தான் ஜிடிபின்ற ஒரு வேல்யூ வந்து கால்குலேட் பண்ண முடியும் ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின். Which one of the following is or not included in national income calculation by outlay method? இது நம்ம புக்லேயே இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கிடையாது. சரி ஓகே வாங்க பார்க்கலாமா. சரி ஓகே. ஸோ அப்படின்னா எது வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல் தி அபவ் ஓகேங்களா. ஸோ ஆல் தி அபவ் எதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த அவுட்லே மெத்தட் அப்படின்னா என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தடை வந்து அவுட்லே மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறப்போ அந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் வந்து இந்த கவர்மெண்ட் பென்ஷன்ஸ்லாம் பே பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் பர்ச்சேசஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ், இதுவும் வந்து செகண்ட் ஹேண்டில் யாராவது அந்த ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸை திரும்பவும் சேல் பண்ணுறாங்கன்னா இந்த எதையுமே வந்து இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டாங்க ஓகேங்களா. சரி வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான லாஸ்ட் கொஷின், இன்றைக்கி 15 கொஷின்ஸ் தான் ஓகேங்களா. ஸோ ப்ராடக்ட் மெத்தட் மெஷர்ஸ் த அவுட்புட் ஆஃப் த கண்ட்ரி. த வேல்யூ அப்டைன்ட் இஸ் ஆக்சுவலி த ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ கொடுத்துருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டில் எது இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ அவங்க பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் பி தான் ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து தப்பு. என்னென்னா த வேல்யூ அப்டைன்ட் இஸ் ஆக்சுவலி த ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் வரும், ஃபேக்டர் காஸ்ட் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் தான் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான நேஷ்னல் இன்கம் கொஷின்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க அண்ட் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. நாளைக்கான டெஸ்ட்டில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ.